பணம் அப்படிங்கிறது thousands ஆஃப் இயர்ஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 3000 இயர்ஸாக நம்ம இந்த பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹியூமனிட்டி கூட இந்த பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 3000 இயர்ஸாக இருக்குது. இப்போது ஹியூமன்ஸ் வளரும்போது ஹியூமன்ஸ் வளர இவால்வ் ஆக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த பணமும் நம்ம கூடவே சேர்ந்து இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். மெயின்லி நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் இது வளர பணமானது உருமாறிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய தேவைக்கும் வசதிக்கும் ஏற்ற மாதிரி இந்த பணம்ங்கிறது உருமாறிக்கிட்டே இருக்குது. இந்த எவல்யூஷனரி ஸ்டேஜில் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக தான், ஒரு மூவ் அப்பாக தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இவால்வ் ஆகிருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான கான்செப்ட். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பணம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச போது, thousands ஆஃப் இயர்ஸாக பணம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச போதும் ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது பணத்துக்கு இருந்தது. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் கிடையாது, எந்த விதமான ஃபிசிக்கல் ஃபார்மும் கிடையாது. இன்ஸ்டெட் இது வெறும் நம்பர் தட் யூ see on your phone or on your computer, அவ்வளோதான். மிச்சப்படி உங்கள் பணமானது ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பீஸ் ஆஃப் ஒரு கோடிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சாஃப்ட்வேர் கோடிங்காக உங்கள் பணம் இருக்கும், அவ்வளோதானே தவிர இப்போது பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு எடுத்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா 3000 இயர்ஸாக பணம் எப்படியெல்லாமும் உருமாறி கடைசியில் இன்றைக்கி உருவமே இல்லாத ஒன்றத்தை நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் வி பிலீவ் இட் ஹேஸ் வேல்யூ. அது மட்டும் இல்லை, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண பணம் அப்படிங்கிறதுக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. இட் கேன் சேஞ்ச் த வே த வேர்ல்ட் ஒர்க்ஸ். இந்த உலகம் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறதையே வந்துட்டு இது மாற்றக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் கேன் சேஞ்ச் ஹவ் த கவர்மெண்ட்ஸ் ஒர்க். நம்மளுடைய ஃபைனான்ஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற விதத்தை சேஞ்ச் பண்ணலாம். நம்மளுடைய எக்கானமியை கம்ப்ளீட்டாக அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் and it can even change the way we invest and trade. ஸோ இதை கூட மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் சேயிங். இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்துட்டு அதனுடைய பிகினிங். இந்த வீடியோவில் இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, அண்ட் வாட் டஸ் இட் மீன், எவ்வளோ நாளாக அது இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் and it will be fun as well. So welcome to the cryptocurrency series. Welcome to Canaltrix. I am Vishwa. So in the digital currency, cryptocurrency இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி let's see what is money. மணினா என்ன, அண்ட் அதற்கான வேல்யூ எங்கேருந்து வருது. இப்போ 100 rupees அப்படின்னா அந்த 100 rupeesக்கான வேல்யூ எப்படி வந்தது? பிகினிங்கில் when people were using barter system, பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது, பண்ட மாற்று முறை இருந்தபோது இந்த கொஸ்டினுக்கான அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கான வேல்யூ அந்த பொருளே தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு மூட்டை அரிசி இருக்குது அண்ட் உங்கள்கிட்ட ஒரு மூட்டை சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் இட். நான் ஒரு மூட்டை சர்க்கரையை கொடுத்துட்டு உங்கள்கிட்டேருந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கிக்கிறேன். இப்போது இந்த சர்க்கரையை வந்துட்டு, இந்த சர்க்கரைக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் நாட் நெசசரி. ஏன் அப்படின்னா, இந்த சர்க்கரைக்கான வேல்யூ இருக்கோ இல்லையோ அதற்கான பயன்பாடு எனக்கு இருக்குது. ஐ கேன் யூஸ் தட் ஃபார் மை ஓன் பர்சனல் யூஸ். நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக அந்த சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கமாடிட்டிக்கு வேல்யூ இருக்குது, ஏன்னா அந்த கமாடிட்டிக்கான யூசேஜ் நமக்கு இருக்குது. பட் இன்றைக்கி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுற கேஷாக இருக்கட்டும், ஆர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, whatever it is, நம்ம யூஸ் பண்ணுற எதுக்கும் இந்த மாதிரி வேல்யூ இருக்கா ஆர் யூசேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த விதமான யூசேஜும் இந்த நம்ம யூஸ் பண்ணுற கேஷ்க்கோ கார்டுக்கோ இல்லை அப்படின்ற போது அதுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வருது? ஐடியா இஸ் வெரி சிம்பிள். வேல்யூ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மணிக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறதுனால அதுக்கு வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். தெர் இஸ் நத்திங் எல்ஸ். வேறு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் வி ட்ரஸ்ட் திஸ் மணி ஹேஸ் வேல்யூ, இட் ஹேஸ் வேல்யூ. ஓகே.
அண்ட் நம்மளுக்கு இந்த ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இதை நம்பணும், இதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இதை நம்புகிறோம்? வெரி சிம்பிள், பிகாஸ் த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இட், த கவர்மெண்ட் இஷ்யூஸ் த மணி அண்ட் நம்ம கவர்மெண்ட்டை நம்புகிறோம். ஸோ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற இந்த மணியவும் நம்ம நம்புகிறோம். வி பிலீவ் இட் ஹேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ட்ரஸ்ட் சைக்கிள், இந்த ட்ரஸ்ட் மாடலில் தான் இன்னித்துக்கான நம்ம யூஸ் பண்ணுற பணத்தோட வேல்யூ இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம ட்ரஸ்ட் வந்துட்டு கம்மியாக பணத்தோட வேல்யூவும் கம்மியாயிடும். ஓகே, ஸோ இந்த வெரி சிம்பிள் ட்ரஸ்ட் மாடலில் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மணிக்கான வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவே இல்லாத வெறும் ட்ரஸ்ட்டை மட்டும், மக்களோட ட்ரஸ்ட்டை மட்டும் நம்பி இருக்கிற இந்த ஃபார்ம் ஆஃப் கரன்சியை நம்ம ஏன் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்? இட் வாஸ் சிம்பிள். இதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய புழக்கத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி ட்ரேடர்ஸ் வந்துட்டு கண்ட்ரி டு கண்ட்ரி அவங்க ட்ரேட் பண்ணும்போது இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கேரி பிக் சங்க்ஸ் ஆஃப் கோல்ட் பார்ஸ். இந்த முன்னாடியெல்லாம் இந்த மணி, பேப்பர் மணிங்கிறது வரத்துக்கு முன்னாடி தே ஹவ் யூஸ்ட் கோல்டு பார், சில்வர் பார், கோல்டு காயின்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு மணியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேட் நடக்கும்போது இந்த மாதிரி ஹியூஜ் சங்க்ஸ் ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ரெண்டாவது விஷயம், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருந்தது. ஸோ தே ஹவ் கம் அப் வித் த நியூ ஐடியா, த பேப்பர் மணி. ஸோ இந்த ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் பேப்பர் மணி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு மெயினாக. அண்ட் இந்த பேப்பர் மணி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இது கூடவே பேங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் க்ரியேட் ஆச்சு. அண்ட் இந்த பேங்கிங் க்ரியேட் ஆகிற இந்த டைமில் வந்துட்டு we had another form of money which was called credit money. இந்த கிரெடிட் மணி அப்படின்ற கான்செப்ட் பேங்கிங் கான்செப்டோடு சேர்ந்து உருவாச்சு. இந்த கிரெடிட் மணி அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஒன்ஸ் அகெயின், இப்போது லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு லாட் ஆஃப் கேஷ், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கண்ட்ரி டு கண்ட்ரி போயிட்டு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் அந்த 1 crore நான் கேஷாக எடுத்துகிட்டு போகிறது, பேப்பர் மணியாக இருந்தாலும் சரி, கேஷாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எஸ்பெஷலி வந்துட்டு பேக் இன் தோஸ் டேஸ் நம்ம ஷிப்பில் தான் போனோம் அண்ட் இட் டுக் ரியலி எ லாங் டைம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இட் வாஸ் ஒன்ஸ் அகெயின் அ ப்ராப்ளம். இந்த ட்ரேடர்ஸ்க்கு இட் வாஸ் ஒன்ஸ் அகெயின் அ டிஃபிகல்ட்டி டு கேரி சச் மணி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் கிரெடிட் மணி. கிரெடிட் மணி அப்படிங்கிறது என்னென்னா, இன்ஸ்டன்ட் நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கொண்டு போகிறதுக்கு பதிலாக உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற உங்கள் பேங்க்கில் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்துருவீங்க. whatever the value நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பேங்க் கிட்டேருந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டாஸ்மெண்ட் வாங்கிட்டு போவீங்க. ஆமாம், இவர் எனக்கு கொடுத்துருக்காரு, இவர் சார்பாக நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேங்க் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேயிங் த செல்லர். ஓகேவா? உங்களுடைய நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை உங்களுக்கு பதிலாக பேங்க்கு அங்கே பே பண்ணுவாங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த செக், பேங்க் செக் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கிரெடிட் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு 10 lakhs நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், நான் 10 lakhs கேஷாக கொண்டு போய் அதை வாங்கிறதுக்கு பதிலாக ஐ கேன் சிம்பிளி கிவ் them a check and I can purchase that. Okay, and bank will pay the 10 lakhs instead of me paying it with cash. Okay, ஸோ இது வந்துட்டு கிரெடிட் மணி. அண்ட் இந்த கிரெடிட் மணி அப்படிங்கிற கான்செப்டை இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதுக்கு அப்புறமா இவால்வ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, plastic money. Plastic money is nothing but debit and credit cards which we use today. இந்த plastic money அப்படிங்கிறது எப்படி இந்த கிரெடிட் மணி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஹியூஜ் டிரான்சாக்ஷன்ஸ், ஹியூஜ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஈஸி ஆக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டதோ, அது மாதிரி இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸி ஆக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பிளாஸ்டிக் மணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஆர் கேரிங் 1 lakh இன் கேஷ். இப்போது இந்த மணியை வந்துட்டு உங்கள்கிட்ட கேஷ் இருந்தாலும் யூ வில் ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ் யூஸிங் த கேஷ். ஏன்னாக்கா
இப்போ அதில் எவ்வளோ 500 ருபீஸ் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ 2000 ருபீஸ் இருக்கணும், எவ்வளோ 500 இருக்கணும், அண்ட் எவ்வளோ வந்துட்டு ஸ்மால் டினாமினேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஹார்ட் டு கேல்குலேட். ஏன்னா ஒரு சில இடத்துல சில்லறை இருக்கும்பாங்க, சில்லறை இல்லாமல். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஈவன் தோ யூ ஹேவ் மனி, there will be a little difficulty in spending it. Okay, and ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you carry a huge chunk of cash, it's easy for you to miss it. Especially நீங்கள் வந்துட்டு ஸ்மால் டினாமினேஷன்ஸாக அதை பிரித்து வச்சுருக்கும்போது you will have really a lot of money, and அப்போ வந்துட்டு you will be there is a chance that you will miss those. இந்த ஒரு இஷ்யூவை, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸை இண்டிவிஜுவலுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் பிளாஸ்டிக் மணி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இது எல்லா இஷ்யூஸையுமே பிளாஸ்டிக் மணி வில் டேக் கேர் ஆஃப் இட், வில் ரிசால்வ் இட் ஃபார் அஸ். இப்போ நான் டூர் போகிறேன் அப்படின்னாக்கா, ஐ கேன் ஜஸ்ட் டேக், இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் 1 lakh, ஐ கேன் டேக் 10,000. அதை வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மால் சங்க்ஸாக நான் ஸ்மால் டினாமினேஷன்ஸ் ஒரு 50s, 100s, 200s நான் பிரித்து வச்சுக்கிட்டு ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் இட் ஐ கேன் யூஸ் டெபிட் கார்ட்ஸ் ஆர் கிரெடிட் கார்டு. ஓகே, டிபெண்ட்ஸ், உங்களுடைய பர்சனல் சாய்ஸ், நம்மளுடைய பர்சனல் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி கேன் யூஸ். பட் எசென்ஷியலி இந்த பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறது நம்ம பணம் இருந்தாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதில் நமக்கு இருக்கிற சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸை, சின்ன சின்ன சேலஞ்சஸை ரிசால்வ் பண்ணி நம்ம கொடுத்தது தான் பிளாஸ்டிக் மணி. அண்ட் கரண்ட்டாக இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறத கூட கம்மியாயிட்டு we have started using the next stage in evolution of money, which is digital money. நம்ம பேங்கிங் ஆப்ஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் கூகுள் பே அண்ட் பேடிஎம், பேபால் ஆர் whatever. There are millions of apps. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி we are just transferring the money even without using debit or credit card. நம்ம எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஃபோனில் ஒரு சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு you are able to transfer the money from one account to another. ஸோ இதுதான் இப்போ நம்ம இருக்கிற current era. இந்த ஆப்ஸ் லைக் IMPS, NEFT and நம்ம ஆப்ஸ் லைக் கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணி we can just send money from one account to another in just a few seconds. டக்குன்னு we can send money. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அண்ட் without any use of even the physical money or the debit or credit cards, we can send money across the world in a few minutes or in a few seconds. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும்போது why should there be another thing called cryptocurrency? So what is it, why is it so important? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கேஷே we are happy with it, ஏன்னா the transactions are going pretty smoothly, நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படின்ற போது why do we need another type of currency? Why do we need cryptocurrency? அண்ட் முதல்ல அப்படின்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? ஏன்னா அதுவும் வந்துட்டு even though you're using Bitcoin, you're just going to use your phone or computer, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் you're going to transfer money from one account to another or one wallet to another. அப்படி இருக்கும்போது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்? இந்த கிரிப்டோ கரன்சியோட பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன். இப்போது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இட் கோஸ் த்ரூ த பேங்க். வாட் ஐம் டூயிங் இஸ், நான் என்னுடைய பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் என்னுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அமௌண்ட்லாம் என்ட்ரு பண்ணி ஓடிபிலாம் என்ட்ரு பண்ணி whatever the process is, அதை பண்ணுறது மூலிமா what I'm doing is I'm not sending you the cash immediately, but instead இதை பண்ணி நான் என்னுடைய பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், என்னுடைய அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கோ அண்ட் இந்த பர்டிகுலர் பர்சனுடைய அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த பேங்க் இஸ் வெரிஃபைங் த transaction, and the bank is verifying that request and proceeds with the transaction, processes the transaction. Bank வந்துட்டு எனக்கு பதிலாக bank will process the transaction. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா centralization. whatever I do, it goes through the bank. ஒருவேளை அந்த பேங்க்கில் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னாக்கா then I will be in a problem. ஓகேவா, இது ஒரு சின்ன இஷ்யூ தான். அஃப்கோர்ஸ் இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு சின்ன டிஃபிகல்ட்டியில் இருந்திருப்போம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணுவோம், பட் இட் வில் நாட் ஒர்க். அது நம்மளுடைய இஷ்யூவாக எதுவும் இருக்காது. வி வில் ஹேவ் மனி இன் த பேங்க், பட் ஸ்டில் பேங்க்கோட சைடில் தான் இஷ்யூவாக இருக்கும், அந்த கார்டு வுட் பி ரிஜெக்டட். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளே ஃபேஸ் பண்ணிப்போம். பட் when you take this issue to a higher level, then cryptocurrency seems to be a solution, or it seems to be providing a solution or an idea for a solution. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சன் தான் ஏர்ன் பண்ணுறாரு. ஓகே, ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சன் தான் ஏர்ன் பண்ணுறாரு. அண்ட் தி அதர் பர்சன்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் ஹிம்.
அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லை ஒரு whatever, ஒரு 3 weeks or 4 weeks அவரால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. The income will be stopped. இன்கம் வராது அப்படின்ற போது who will suffer? அவர் மட்டுமா சஃபர் பண்ணுவார்? நோ. அது அந்த இன்கம் கட் ஆகுது அப்படிங்கிறது அவரை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. பட் whoever is dependent on him, அந்த என்டையர் ஃபேமிலியும் it will affect. ஓகே, ஸோ திஸ் அந்த சோல், அந்த சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி, அந்த ஒரே ஒரு பர்சன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற போது அவருக்கு எதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி என்டையர் ஃபேமிலி. த சேம் திங் கோஸ் வித் த கண்ட்ரி ஆஸ் வெல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய மணியை சர்க்குலேட் பண்ணுறது, நம்மளுடைய மணியை ஆத்தரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட். as long as the government is stable and healthy, we don't have a problem. இப்போது everything will be taken care of and everything will go smoothly. பட் இப்போது எதான ஒரு கண்ட்ரியில் அந்த இஷ்யூவிங் கவர்மெண்ட்டுக்கு எதான ப்ராப்ளம் வருது, அது பொலிட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கட்டும், ஆர் வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ஆர் anything that affects the government, the central authority-யை எது அஃபெக்ட் பண்ணாலும் it will directly affect the money also. ஸோ அந்த மணியோட வேல்யூவும் குறைஞ்சிடும். அப்படி மணியோட வேல்யூ குறையுது அப்படின்னா the people will not be, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. as a people, as a common man, we are not responsible for that, but still we have to face the consequences just because something happened to the government. அதனால் இந்த ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியை எது அஃபெக்ட் பண்ணாலும் இட் வில் கம் டவுன் ஆல் த வே டு காமன் மேன் த்ரூ திஸ் மணி. அதனால தான் இந்த மணி அப்படிங்கிறத டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட this cryptocurrency has been introduced, so that even though anything that if a government எதான issue or whatever that is, any other issue will not affect the cryptocurrency. ஏன்னா the government issue பண்ணது கிடையாது, but instead it is maintained by common people, group of people, common people like us. Okay, so the cryptocurrency அப்படிங்கிறது ஒரு central authority control பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, but instead it is maintained by group of people. ஓகேவா, நம்மள மாதிரி நார்மலான people, they will control the transactions, they will control the transactions அப்படிங்கிறத விட they will look after the transactions that is going on. இந்த cryptocurrency மூலமா இப்போ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா that will be recorded. ஓகேவா, and this record, இந்த ரெக்கார்ட்ஸ், இந்த லெட்ஜர் எல்லாமே வந்துட்டு இப்போ பேங்க் மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் இட் வில் பி மெயின்டைன்ட் இன் tens of thousands of computers around the world. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கரன்சி, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட கரன்சியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எதானா வந்துட்டு ஒரு டைலமா வருது அப்படின்னா இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் த கரன்சி ஆஃப் தட் கண்ட்ரி. பட் இது வந்துட்டு என்டையர் வேர்ல்டுக்கும் ஒரே கரன்சி அப்படிங்கிறதுனால ஏதான ஒரு கண்ட்ரியில் இஷ்யூ வந்ததுனாலும் இட் வில் நாட் மேஜர்லி அஃபெக்ட் திஸ் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ இதுதான் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட மெயின் தீம், அந்த கான்செப்ட். ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி நம்மளே வந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த கிரிப்டோ கரன்சிக்கான பேசிக்கான ஐடியா. அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் மென் அண்ட் சார்ஜஸ். இப்போது நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணாலும் சரி, we have to pay the bank something as a commission. இந்த கமிஷன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அதை வந்துட்டு நம்ம கிரிப்டோ கரன்சி நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ கரன்சியோட enthusiasts are claiming. So anyway, this is the basic setup of cryptocurrency. This is how it works. Cryptocurrency அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். இந்த கிரிப்டோ கரன்சியில் மேஜராக நமக்கு தெரிஞ்சது, மேஜராக நம்ம வந்துட்டு கேள்விப்பட்ட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். pretty much எல்லாருக்குமே பிட்காயின் பற்றி தெரிஞ்சிருக்கும். and it went up to 40 lakhs a few months ago, like I think in the ஒரு மாதத்துக்கு முன்னாடி it reached 40 lakhs in Indian value. போன வருஷம், I mean in this last 6 months away, there was a great boom in cryptocurrency market, and so people வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் காயின் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், இங்கே எப்படி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கும் அது மாதிரி கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் காயின் பேஸ். இதை வந்துட்டு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக they have enlisted. that's why we have this big hype. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா it means that there is something in it. அதனால் people started
more people வந்துட்டு இன்னும் that crypto currencies-ஐ அதிகமாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ரீசன்ட் ஹைப் இன் பிட்காயின்க்கு ரீசன் எல்லாமே வந்துட்டு ஸ்லோலி ஆல் த வேர்ல்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு they are showing interest in the ஐடியா பிஹைண்ட் திஸ் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வெறும் கரன்சி மட்டும்தான். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமாக இப்போது நம்ம பண்ணுற பல வேலைகளை ஆர் பல டிரான்சாக்ஷன்ஸை பல டீல்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பவர்ஃபுல்லாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த கவர்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் working on this concept of blockchain. So cryptocurrencies அப்படிங்கிறதோட ஐடியா இதுதான். Cryptocurrencies it works on decentralization and money அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியோட கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடாது. rather it should be maintained by காமன் பீப்புள், எல்லாராலையும் காமனாக மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவோட இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் சின்ஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் இதை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் மணி இன் கிரிப்டோ கரன்சிஸ். எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்துட்டு பீப்புள் ஹவ் ஸ்டார்ட் ரீடிங் மோர் அபவுட் கிரிப்டோ கரன்சி அண்ட் அதில் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுனால. ஸோ பேசிக்லி நம்ம முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். when more people trust it as money, more people trust it as value, it has value. ஓகே, அண்ட் வேர்ல்டு முழுக்க நிறைய பேர் வந்துட்டு இதை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு வேல்யூ இருக்குப்பா அப்படின்னு நம்புறதுனால கிரிப்டோ மார்க்கெட்டோட வேல்யூ உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் த கவர்மெண்ட்ஸ் cannot just neglect it. ஏன்னா அந்த புதுசில் கிரிப்டோ கரன்சியை ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜியாக யாரும் பார்க்கல. இண்டீட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்டோ கரன்சி 2008 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, 2009 ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் 10,000 கிரிப்டோ கரன்சிஸ் கொடுத்து 2 பீட்சா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. அந்த 10,000 கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீட்சா வாங்கியிருக்காரு. அந்த 10,000 பிட்காயினோட வேல்யூ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 3,000 crore. Okay, so what started off as a joke, started off as something so small and insignificant, இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயமாக உலகத்தையே எக்கானமியவே நம்மளுடைய ஃபைனான்ஷியல் சிஸ்டமையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக உருவெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு பின்னாடி இது இவ்வளோ பெருசாக வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் அப்படிங்கிறதோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதோ கிடையாது. பட் இன்ஸ்டெட் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட், த கான்செப்ட் ஆஃப் பிளாக் செயின், ரியல் மேஜிக்கே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளாக் செயின் பற்றின பேசிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் இட், please do share it with your friends, and உங்களுடைய likes and comments would really encourage us, and it brings us a lot of motivation to us to work more and to bring you more beautiful contents. Okay, so please help us by liking this video, sharing this video with your friends, and please subscribe to our channel because it will be really, really helpful. Thanks for watching. Thanks a lot for watching this video. Cheers.